உங்களிடம் இப்போது எத்தீரியம் இருந்தால் பிட்காயின் 8000ஐ தொடுவதற்கு முன் நீங்கள் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிட்காயினையும் எதிரியத்தையும் ஒரே மாதிரியாக பார்ப்பதை நிறுத்துங்கள். அவை ஒன்றுக்கொன்று போட்டியிடவில்லை. அவை இரண்டு முற்றிலும் மாறுபட்ட ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கின்றன. நம் பெற்றோர் எப்படி சொத்து சேர்த்தார்கள் என்று சிந்தியுங்கள். அவர்கள் நிஜமான தங்கத்தையும் நிலத்தையும் வாங்கினார்கள். பிட்காயின் என்பது அதுதான். அது ஒரு டிஜிட்டல் சொத்து. உலகில் வெறும் 21 மில்லியன் பிட்காயின்கள் மட்டுமே உள்ளன. பணவீக்கத்திலிருந்து தப்பிக்க மிகப்பெரிய நிறுவனங்கள் அதை தற்போது குவித்து வருகின்றன. இது உங்களின் மிகச்சிறந்த பாதுகாப்பு கவசம். ஆனால் எதிரியம் என்பது டிஜிட்டல் எரிபொருள். உலகளாவிய பணப்பரிமாற்ற இணையத்தை இயக்கும் சக்தி அது. வங்கிகள் உண்மையான உலகச் சொத்துக்களை பரிமாற்றம் செய்ய இதையே தினமும் பயன்படுத்துகின்றன. நீங்கள் சிறந்த தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை. உங்கள் முதலீட்டு அளவுக்கு ஏற்ற சரியான வாகனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறிய முதலீடுகளுக்கு எதிரியத்தின் அதிவேக வளர்ச்சி தேவை. பெரிய முதலீடுகளுக்கு பிட்காயினின் முழுமையான பாதுகாப்பு தேவை. இது குறித்த முழுமையான படிப்படியான விளக்கத்தை அறிய வேண்டுமா? லிங்க் என்று கமெண்ட் செய்யுங்கள். நான் இப்போதே உங்களுக்கு வீடியோவின் லிங்க் அனுப்புகிறேன்.